அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்டன் பைட்ஸ். இன்றைக்கி நாம் ஈஸி அண்ட் பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சீஸி பிரெட் ஆம்லெட் டிஃபன் பாக்ஸு கூட சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக ஆனியன், கேரட், மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதை சைடில் வச்சுக்கோங்க. இப்போது மயோனைஸோட மிக்சர் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டில். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், ஒரிகானோ, மிக்ஸ்டு ஹர்ப், பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சரை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட மயோனீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் புதினா சட்னி கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது பேனில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில், பட்டர், கீ எது இருந்தாலும் உங்கள்கிட்ட நீங்கள் அது க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போது இதில் முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் ப்ரெட் பீசஸ் வச்சுக்கலாம். ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு, ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டான ரெசிபி. லஞ்ச் பாக்ஸு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது இதில் ப்ரெட் பீசஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 ப்ரெட் பீஸ் தான் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா 2 ப்ரெட் பீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மொசரெல்லா சீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரண்டிலே கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸோ நான் கையில் கொஞ்சம் இதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கையில் வராது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது நான் இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நீங்கள் இது டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியான சீஸி பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கோல்டன் பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.